நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! நம்ம வந்து ரொம்ப மதிப்பு இருந்துச்சோ! இப்ப நம்மளுக்கு மரியாதையே கெட்டு போச்சோ! நம்மளோட அவுட்லுக் மாறுனதுனால நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் போயிடுச்சோ! ரெஸ்பெக்ட் இல்லாம நெறைய பேர் நெனைக்கிறாங்களோ! நம்மள கேவலமா நெனைக்கிறாங்களோ! அப்டின்ற மாரி எல்லாம் 2 மடங்கு 1 மடங்கு கையில காசு இருக்கு. 2 மடங்கு என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத வித்து செலவு பண்றேன். நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம பிள்ளைக்கு என்ன வித்து செலவு பண்ணலாம். மீதி 1 மடங்கு கடன் வாங்கிட்டேன் அப்டின்னாலும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ஆக விரயம் கண்டிப்பா விரயத்தை கொடுப்பார். அந்த விரயத்துல தேவையில்லாத விரையோ கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாரி பலன்கள குடுக்க போகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துக்கலாம். அதாவது நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் கடகத்திலேயே குரு பகவான் அதாவது உச்சம் பெற்று அமர்ந்த கடகத்திலேயே வக்ரகதி அடைகிறார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் பாவம் சுயஸ்தானத்தில உங்களுக்கு குரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும்போது, நம்ம குரு பகவான் சுயஸ்தானத்தில வந்து உட்காரும்போது, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கணும். அதாவது மனதளவிலயும், உடல் அளவிலயும் அவுட்லுக்கும் நம்ம வந்து மாத்திக்கணும். உங்ககிட்ட எதெல்லாம் நீங்க நெகட்டிவ் நெனச்சீங்களோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாத்திக்கினீங்க. உதாரணத்துக்கு சொல்றோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். அந்த உதாரணத்துக்கு சொல்றோம் அப்டின்னா, இப்ப கடகம் ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கீங்க. ஒரு நல்ல படிச்சிருக்கீங்க. நல்ல குவாலிஃபைடா இருக்கீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு சரியா புடிக்கல. அப்டின்னு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாரீலருந்து மாத்தி ஜீனு, கோட் சூட் அப்டி போட ஆரம்பிச்சீங்க. நல்ல ஹேர் கட் பண்ணிட்டு, நல்ல கலரிங் பண்ணிட்டு, அப்டி நல்ல வெஸ்டர்னைஸ்ட் ஆனீங்க அப்டின்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு தோணும். உறவுக்காரங்க யாரோ 2, 3 பேர் வரவங்க, "ஐயோ! எப்டிம்மா குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருந்த. இப்ப நீ வந்து இவ்ளோ மாடர்ன் ஆயிட்டியே! இதெல்லாம் பெருசா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமாம்மா? இந்த கல்ச்சர்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கா?" இதுல எந்த கல்ச்சரும் இல்ல. ஃபுல்லி கவர்ட் ட்ரெஸ் எல்லாமே நல்ல ட்ரெஸ்ஸஸ் தான். பட் பியாண்ட் தட் 4 பேர் அப்டி சொல்லுவாங்க இல்லீங்களா? உங்களுக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கும், நம்மளோட ஒரு இதுக்கும் இப்ப நெறைய மாறி போச்சு. இருந்தாலும் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ "நீ வந்து ஜீன் போடக்கூடாது, சுடிதார் போடக்கூடாது" இப்டி சொல்றவங்க இருக்க தான் செய்றாங்க. அப்ப நீ அழகா முடிய தழைய தழைய பின்னி பூ வச்சுட்டு இருந்தா மகாலட்சுமி மாதிரி இருப்ப. இப்ப முடிய கலரிங்லாம் பண்ணி என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? அப்படின்னு 2 பேர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினைப்போம், ஐய்யய்யோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! நம்ம வந்து ரொம்ப மதிப்பு இருந்துச்சோ! இப்ப நம்மளுக்கு மரியாதையே கெட்டு போச்சோ! நம்மளோட அவுட்லுக் மாறுனதுனால நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் போயிடுச்சோ! ரெஸ்பெக்ட் இல்லாம நெறைய பேர் நெனைக்கிறாங்களோ! நம்மள கேவலமா நெனைக்கிறாங்களோ! அப்படின்ற மாரி எல்லாம் நமக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும். இதெல்லாம் வெறும் குழப்பம் தான். பெருசா நீங்க யோசிக்க வேண்டியதில்ல. நீங்க உங்கள என்ன மாத்திக்கினீங்க? அது உங்களுக்கு உங்க மனசுக்கு கரெக்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாராளமா நீங்க செஞ்சுட்டே போலாம். மத்தவங்கள பத்தி கவலையே படாதீங்க. இஃப் யூ ஆர் ரைட், நோ நீட் டூ வொரி அபௌட் எனிபடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, உலகம் வந்து பாருங்க, வாழ்ந்தாலும் பொறுக்காது, தாழ்ந்தாலும் பொறுக்காது. அப்படிப்பட்ட உலகம் தான். உங்க மனசுக்கு நீங்க கரெக்ட்டா இருந்து, உங்க வேலைக்கு உங்களோட அவுட்லுக் மாத்திக்கணும். உங்களோட சில பல குணங்கள் ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப வந்து ஏமாந்தவங்களா இருந்தவங்க, இப்போ ஒரு சில விஷயத்துல உஷாரா நீங்க பேசுறீங்க அப்படின்னா கூட, "நீ பேசவே மாட்டியே, இப்ப இவ்ளோ பேசி" அப்படின்னு 4 பேர் கேட்பாங்க. "நீ எது கேட்டாலும் குடுத்துருவ, இப்ப எதுவுமே குடுக்க மாட்டேன்றே" இப்படி 4 பேர் பேசுவாங்க. உங்க மனசுக்கு எது கரெக்ட்ன்னு நெனச்சு நீங்க செஞ்சீங்களோ, அத பாட்டுன்னு செஞ்சுட்டு வாங்க. நம்ம எடுத்த முடிவு தப்பா, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற யோசனைலாம் வேண்டாம். உங்க மனசுக்கு எது கரெக்ட்ன்னு தோணுதோ, உங்களோட வொர்க் ஸ்பாட்டுக்கு எது கரெக்ட்டான ட்ரெஸ்ஸோ, எது கரெக்ட்டான லுக்கோ அத நீங்க மாத்திக்கிறீங்களோ, உங்களோட குணாதிசயம் எது வந்து நீங்க மாத்திக்கிறது பெர்ஃபெக்ட்ன்னு நெனைக்கிறீங்களோ, அத அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு வாங்க. பெருசா மத்தவங்க பேச்சு நீங்க கேட்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. சரிங்களா? இது வந்து பாருங்க, இப்படி ஒரு குழப்பம் வந்து குரு பகவான் ஏற்படுத்துவார். அதுல ரொம்ப ஸ்டபர்னா இருங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்காரு. பாக்கிய சனி ஆல்ரெடி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தான் இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல பதியுது அப்படிங்கும்போது, அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய நல்லது அப்படின்ட்டு செய்ய போறாரு. ஆக பெருசா கவலைப்படணும் அப்படின்ற நெசசிட்டியே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் பகுதி. 2வது பகுதி. அதாவது டிசம்பர் 5ல இருந்து மார்ச் 11, 2026 வரைக்கும் மிதுனத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி மிதுனத்துல வக்ரகதி அடையக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விரைய குரு வக்ரகதி அடைகிறார். பொதுவா விரைய குரு அப்படின்னாலே கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சுப செலவு அப்படின்றது நடக்கும். சுப செலவு நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, நல்ல ஒரு வீட்டுக்கு கம்ஃபர்ட்டான விஷயம் வாங்குவீங்க. ஒரு 2 வீலர் வாங்கலாம். 2 வீலர் கூட என்கிட்ட இல்லைங்க. 2 வீலர் வாங்கலாம். வீட்டுக்கு வந்து ஏசி வாங்கலாம். வீடு வந்து மாடுலர் கிச்சன் பண்ணலாம். பிள்ளைங்கள வெளிநாட்டுக்கு காசு செலவு பண்ணி படிக்க அனுப்பலாம். பொம்பள பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா, அதுக்கு அட்லீஸ்ட் 1 கிராம் கோல்டாவது வாங்கி வைக்கலாம். ஒரு 10 கிராம் வெள்ளி வாங்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணலாம். ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு அப்படின்றது குடுப்பார். குரு பகவான் விரைய குருவா இருப்பார். அவரு இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரே, அதெல்லாம் குடுக்க மாட்டாராமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குடுப்பாரு. என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயத்துல நம்ம கவனம் தேவை. இந்த மாரி சுப விரயம் அப்படின்றத நம்ம செய்வோம். உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம சொல்லலாம். இப்ப கடகம் நீங்க வந்து பாருங்க, பொண்ணுக்கு வந்து
கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்ல குடும்பம், நல்ல வரன், ஒத்த பையன். நம்மள வந்து பாத்தீங்கன்னா நாத்தனாருங்க பிக்கல் குடுங்கெல்லாம் இல்ல, ஓரத்திங்க பிக்கல் குடுங்கெல்லாம் இல்ல. நல்ல சௌக்கியமா இருக்க பையன் வெளிநாட்டுல இருக்கா. அப்ப அவங்க வீட்டுல பெருசா உங்களே இவ்வளவு நகை போடு அப்படின்னு கேட்கல. ஆனா நீங்களா பையன் எங்க நம்ம கை விட்டு போயிடணும், நல்ல பையனா இருக்கானே, நம்ம பொண்ணுக்கு ஏத்த ஜோடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் அவங்க கேட்கறாங்க. ஒரு 30 பவுன் போடுங்க அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அடடா 30 பவுன் என்ன, நம்ம பிள்ளை, நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை தானே, யாருக்கு நம்ம போட போறோம், நம்ம பிள்ளைக்கு தானே போட போறோம் அப்படின்னு ஒரு 40 பவுன் போட்டா பரவாயில்ல, 50 பவுன் போட்டுறது. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு கார் வாங்கி கொடுன்னு கேட்கவே இல்லை. ஆனா கேட்டாங்க, காருன்னு தான் ஒத்த வார்த்தை சொன்னாங்க. நான் உடனே என்ன பண்றேன், என் பிள்ளைக்கு ஆணி கார் தான் வாங்கி கொடுப்பேன், ஜாக்குவார் கார் தான் வாங்கி கொடுப்பேன். இது அத்தனையும் கையில காசு இருந்து நம்ம செய்வோம் அப்படின்றது பிரச்சனை இல்லை. நான் பகுதி தான் கையில காசு வச்சுட்டு இருக்கேன். பகுதி வந்து கடன் வாங்கினா ஓகே. எனக்கு நான் செலவு பண்றது வந்து பாத்தீங்கன்னா 4 மடங்கு செலவு பண்றேன். ஆனா 1 மடங்கு கையில தான், அதாவது 1 மடங்கு காசு தான் கையில இருக்கு. மீதி 3 மடங்கு வந்து பாருங்க நான் கடன் வாங்கி செலவு பண்றேன் அப்படின்னாலும், இல்ல 2 மடங்கு, 1 மடங்கு கையில காசு இருக்கு, 2 மடங்கு என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை வித்து செலவு பண்றேன். நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம பிள்ளைக்கு என்ன வித்து செலவு பண்ணலாம். மீதி 1 மடங்கு கடன் வாங்கிட்டேன் அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். அப்ப இந்த விரைய குரு என்ன பண்ணுவாரு, விரைய குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது விரையும்ன்றத கண்டிப்பா கொடுப்பாரு. அதனால சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், எனக்கு ஒரு பெருமை, என் பிள்ளைக்கு நல்ல கௌரவமா நம்ம வந்து கல்யாணம் பண்ணப்போம். பெரிய மண்டபத்துல 2000 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டேன். யாரும் சாப்பாடு சாப்பிட்டவங்க பின்னாடி வந்து, ஐயோ நீ 2000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டியேம்மா, இப்ப கஷ்டப்படுறியே, நான் உனக்கு வந்து உதவி பண்றேன்னு கொடுக்க போறது இல்லை. புரியுதுங்களா? அப்ப தேவையில்லாத ஒரு பகட்டு, தேவையில்லாத ஒரு கௌரவம், இல்லாத ஒரு மரியாதையை நம்மளே தேடிக்கிறது. 2000 பேரை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போட்டாலுங்க, அங்க வந்து சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவாங்க, இது குறை, அது குறை, ஊறுகால உப்பு குறை அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? இல்ல ஸ்வீட் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இனிப்பா இருக்கு அப்படிம்பாங்க. இனிப்பு கம்மியா இருக்கு, ஸ்வீட்ல இனிப்பே இல்லை அப்படிம்பாங்க. இத்தனை ஐட்டம், ஒரு 20 ஐட்டம் போட்டா கூட 20 ஐட்டம் போட்டாங்கப்பா, எங்க இருந்து காசு வந்திருக்கும் பாரு, நல்ல சம்பாதிச்சா எப்படி போடுவாங்களா அப்படிம்பாங்க. 20 ஐட்டம் தேவையா, புது படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல விதமான கமெண்ட்ஸ் வந்து வரதான் செய்யும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு எந்த அளவுக்கு செலவு பண்றதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு செலவு பண்ணுங்க. மத்தவங்களுக்காக நம்ம வந்து பெருமைக்கு எருமை கறக்கிறது அப்படின்றது கண்டிப்பா செய்யாதீங்க. ஆனா விரைய குரு கண்டிப்பா விரயத்தை கொடுப்பார். அந்த விரயத்துல தேவையில்லாத விரையோ, ஓவரா விரையோ அப்படின்றது நீங்க பண்ணாதீங்க. அவர் கொடுக்க போறது நல்ல வந்து ஒரு சுப விரயம் அப்படின்னு தான் கொடுப்பாரு. அந்த சுப விரயத்துல நான் என்னோட மூளையை தான் குரு மங்க அடிப்பார் வக்ரகதி அடையும் போது. என்னோட ஒரு மூளையை வச்சு நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் செய்யறேன் அப்படின்னா அது வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கான்ஷியஸா இருக்கீங்க அப்படின்னா பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.